ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு தரமான சம்பவம். ஆடா பாவிகளா, டேய் எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் இழிச்சவாய மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் கொதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, இந்த ப்ரொமோ போடுற ஒரு பயங்கரமான சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரத்தம்லாம் போய் கொதிச்சிருக்கும், நரம்பெலாம் புடச்சிருக்கும். விட்டா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் நம்மளே வந்து சண்டை போட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு சண்டை என்னையா நடக்குது, எதுக்கே சண்டை போடுறீங்கன்ற மாதிரி எல்லோரும் மண்டையை பிச்சிட்டு இருப்பீங்க. அந்த சண்டையை பார்க்கறதுக்கு எல்லோரும் ஆவலாக இருப்பாங்க. ஒரு சில பேர் சண்டையை பார்த்தா சந்தோஷமாயிடும். சூப்பர், இன்னும் நல்லா அடிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. சரி, எதுக்காக சண்டை, ஏன் சண்டை அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே டாஸ்க்கு, சீக்ரெட் டாஸ்க்கு. பிக் பாஸ் வந்து தீபக் வந்துட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு. அப்புறமா தான் நம்மளுக்கு இந்த விஷயமே தெரியுது, இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த விஷயத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வேறு ஷேர் பண்ணுறாரு. யார்? நம்ம சத்யா கேமராமேன் வந்துட்டு பதைக்கிறார். ஏற்கனவே வந்துட்டு அவர் வந்து அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் பிரச்சனை ஆகிடுச்சு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த ஆடியன்ஸ்லாம் கலாச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் அப்செட். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போய் மன்னிப்பு கேட்டுறாரு கேமராமேனோட. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டேயா அப்படின்ட்டு. இந்த சாச்சனை காலில் மிதிக்கும் போது அப்படி தான் வந்தார். ஐயா என்ன மன்னிச்சிருங்கயா, தெரியாமல் பண்ணேன்னு. இப்பயும் பெரிய சண்டை போட்டிருக்காரு. அந்த ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க. நம்ம ராணவ வந்து அடிக்க போயிருப்பார். அதுவுமே பொய்யாம். இங்கே வந்துட்டு அந்த கேமராமேனோட சொல்கிறார், டேய் தம்பிகளா நம்பிடாதீங்கப்பா, இது எல்லாமே ஸ்கிட்டு, இந்த மாதிரிலாம் யாரும் சண்டை போடாதீங்கன்றாங்க. ஏன்பா அதை இப்படியா பண்ணுறது? நாங்கள் அப்படியே பதச்சு போயிட்டேயா, நேற்றுலேருந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நேற்று நைட்டு ராணாவை போய் ஒரு தள்ள போடார், எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூமில் போய் தள்ளினார், அப்பயும் பக்குன்னு இருந்துச்சு. சரி, இருந்தாலும் ஒரு அந்த கேரக்டரை வாழ்றாரு நினச்சோம். ஆனால் அந்த ப்ரொமோ ஃபோரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஐயோ, இதை வந்து ராணுவ வீட்டில் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அதுவும் ராணுவ சுற்றி வளைக்கிறாங்க. ஏன்பா சரி, இதில் தான் சுற்றி வளைச்சிங்க, நேற்று எதுக்கு சுற்றி வளைச்சிங்க? அப்போ அதுவும் வந்து சீக்ரெட் டாஸ்க்காக அப்படி கேட்டிங்கன்னா அது சீக்ரெட் டாஸ்க் கிடையாது, அது உண்மையான டாஸ்க்கு. அதை வந்துட்டு ராணுவம் வந்து உருவளைச்சி அவர் வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு இவங்களா பண்ண சதி, அவ்வளோதான். அது வந்துட்டு மாட்டுக்கிறது கிடையாது. அது வந்து எல்லாருமே தாக்குனாங்க. ராணுவம் வந்துட்டு வளரக்கூடாது, ராணுவம் வந்துட்டு இப்படி பண்ணால் தான் வந்துட்டு அமுங்குவான், இல்லைனா நம்மளுக்கு மேலே போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு 3 நாமத்தை போட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ஷாக் ஆனீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இங்கே ஒரு இந்த மாதிரி சொன்ன உண்மைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.